நான் இங்கே வர வேண்டும் என்று விரும்பி கேட்டதற்கு காரணம் அனுவாசன் மட்டுமல்ல, இங்கே நந்தா அவர்கள் அதை மிகவும் விரும்பினேன் என்பதை அவர்கள் சொன்னார்கள். நல்ல இளம் கலைஞர்கள் என்பால் அன்பு வைத்திருப்பது நான் ஒரு அட்வான்ஸ் புக்கிங்காக நினைத்துக் கொள்கிறேன். இளம் டெக்னீஷியன்ஸ் என்னை பார்த்து நல்ல கலைஞர் என்று சொல்வதும், சின்ன பிள்ளைகள் என் படம் பிடிக்கும் என்று சொல்வதும் எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தும் உண்மையாக நான் எடுத்துக்கொள்கிறேன். சண்டை காட்சிகளில் எல்லாம் அபாரமான சண்டை காட்சிகளை சாதுரியம், டெக்னிக் இவைகளை வைத்துக்கொண்டு ஹாலிவுட் மாதிரி பெரிய $1 மில்லியன் என்றெல்லாம் செலவு செய்யாமல் செய்தவர்களுக்கு முதற்கண்ணின் பாராட்டுகள். அது டைரக்டருக்கு தான் சேரும். தீயில் சுட்டாலும் கண்ணை தீவில் விட்டாலும் பேரலையில் தூக்கி போட்டாலும் திரும்பி வருவோம். மரமாய் நட்டாலும் கட்டி தட்டி உரமாயிட்டாலும் வெட்டி வெட்டி விறகாய் போட்டாலும் முளைத்து எழுவோம். தூக்கமும் தூக்கமும் நீ தூக்கி போடு, சந்தோஷம் வாசல் தட்டும். தூரமும் பாரமும் நீ தாண்டி ஓடு, வெற்றி உன் கையில் கிட்டும். சூப்பர் சூப்பர். அதாவது நீங்கெல்லாம் 40 கோடியில் படம் எடுக்கிறாங்க, இப்போ 30 கோடி 100 கோடி தெளிவாக மூளையை மட்டுமே உபயோகித்து இதில் எவ்வளவு சிக்கனமாகவும் இதை பிரம்மாண்டமாக காட்ட முடியும். ஒரே ஒரு படம் இந்த படம் தான். மூளையை உபயோகி சிக்கனமாக பண்ணு, மூளையை மட்டும் உபயோகி அதை பிரம்மாண்டம் பண்ணு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு படம். நான் எதுக்கு சொல்ல, நந்தன் இஸ் எ கிரேட் ஃபிலிம், வெரி கிரேட். இன்னைக்கு அவன் எளிமையில் மாறினதில்லை. ஏன்னா என்னுடைய படத்துக்கு அவனை தான் நான் கேமரா படம் போட்டுருக்கேன். நான் 30 வருஷமா குடும்ப வாழ்க்கை பெற்ற மாதிரி கொண்டாடிட்ட பண்ணி கண்ணசாரா 30 இயர்ஸ் ஒரு வாழ்க்கைப்பட்ட மாதிரி. அதனால அது என்ன, வேற எங்கேயுமே நான் போகலை. அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழிச்சு இன்னொரு கேமரா இருந்தால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆசைப்பட்டு டீ குடித்த மாதிரி போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரசித்த ஒரே கேமராமேன் அண்ட் டைரக்டர் நந்தா. நல்லவன். நான் சொன்னேன், இந்த படம் சூப்பர்டா, வல்ல தேசம், இதை காட்டிலும் உன்னை மிகப்பெரிய இடத்துக்கு நான் கொண்டு போய் நிறுத்துவேன் என் படத்தின் மூலமாக. ஐம் கோயிங் டு ஷூட் தி ஃபில்ம். ஏன்னா 45 days லண்டனில் தான் ஷூட் பண்ணுவேன். என்ன பாரராஜாங்க வயசு இவ்வளோ காலத்து இன்னுமா படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும். இந்த வயதிலும் என்னோடு இன்னைக்கு கண்டெம்பரரியோடு போட்டி போட்டு அதற்கு மீறிய ஒரு படமாக இப்போ நான் பண்ண போகின்ற அவன் நந்தன் நாமினேஷன். இந்த படம் இட் வில் கம் டு யூ. அன்னைக்கு நான் அந்த மைக்கில் பேசுவேன். அதனால நான் எங்கேயும் பேசுறதில்லை. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டோம். We have seen everything in my life.